பொறுமதியான கார், உங்களோட பொறுமதியான வீடு, உங்களோட பொறுமதியான தங்கம், உங்களோட பொறுமதியான சொத்து செல்வம் எல்லாமே கவனிப்பாரற்றதாக மாற்றப்பட்டால் அல்லாஹ் சொல்றான், ஒன்றுமே கணக்கில்லை. நான்காவது. ஐந்தாவது, என்றால் காட்டில் உள்ள மிருகங்கள் இதெல்லாம் வெளிப்பாட்டப்படும். இப்ப சில உலமாக்கள் சொல்றாங்க, காட்டில் உள்ள மிருகம் எல்லாம் ஊருக்கு வந்துடும், எல்லாமே மிக்ஸ் ஆயிரும். இப்ப இது உலக அழிவுக்கான உபைபுல் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, உலக அழிவுக்கான 6 அடையாளங்கள், உலகம் அழிந்ததற்கு பிறகான 6 அடையாளம், 12 அடையாளம் இது. وَإِذَا الْوُحُوشُ حُشِرَتْ. சகோதரர்களே, 6வது மிக பயங்கரமான அடையாளம் தான் وَإِذَا الْبِحَارُ سُجِّرَتْ. 7 கடல்களும் நெருப்படுத்து பத்த தொடங்கிவிட்டார். கடல் எரியும். கடல் எரியும் என்றா என்ன மீய போது? கடல் எரியுமா? எப்படி கடல்? தண்ணி தானே எரியும். அல்லாஹ் சொல்லிட்டார், وَإِذَا الْبِحَارُ سُجِّرَتْ. எல்லா வங்காள விரிகுடா அங்க காத்து வந்தது, அந்த சி அதாவது அட்லாண்டிக்ல அது நடக்குது இல்ல, முழு கடலும் பத்தும். இந்த 6 அடையாளம் சகோதரர்களே முன்னால் நடக்கும். முதலாவது என்ன? சூரியன் ஒளியிலிருந்து விடும். இத ஷம்சு குவிரத். இரண்டாவது என்ன? وَإِذَا النُّجُومُ انكَدَرَتْ. நட்சத்திரங்கள் எல்லாம் விழத் தொடங்கிடும், உதிரத் தொடங்கிடும். மூன்றாவது என்ன? وَإِذَا الْجِبَالُ سُيِّرَتْ. மலைகள் எல்லாம் அப்படியே தகர்க்கப்பட்டு. நான்காவது என்ன? وَإِذَا الْعِشَارُ عُطِّلَتْ. பொறுமதியான சாமான்கள் எல்லாம் கணக்கெடுக்கப்பட மாட்டார். ஐந்தாவது என்ன? وَإِذَا الْوُحُوشُ حُشِرَتْ. எல்லா காட்டில் உள்ள மிருகங்கள் எல்லாம் வரத் தொடங்கிடும். ஆறாவது என்ன? وَإِذَا الْبِحَارُ سُجِّرَتْ. கடல் எல்லாம் நெருப்படுக்க தொடங்கி. இப்ப உலக நிர்வாகம் ஏதாவது மீதமா இருக்குமா? இப்ப இவ்வளவு நடந்தா அதோட முடிஞ்சு. உலக நிர்வாகம் இல்ல. இப்ப அடுத்த 6 நடக்க போகுது. இப்ப இந்த 6 நடந்தா சகோதரர்களே, நடந்தால் அல்லாஹ் சொல்றார், இதா 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 நடந்தால் நடந்தால் நடந்தால். இப்ப நாங்க முஸ்லீம்கள் இதை எதிர்பார்த்து கொண்டு வாழ்றோம். இஸ்ரேல்ல நீங்க போனீங்கன்னா, இஸ்ரேல் ஏர்போர்ட்ல இருந்தால் போனவங்களுக்கு தெரியும், அல்லது ஜோர்டான் பார்டர்ல இருந்தால் யகூதிகள் ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கு ஒரு தடவை ரெடி ஆகுவார். வாழ்க்கை எங்களை மாதிரி மறந்து வாழ மாட்டார். மணித்தியாலத்துக்கு ஒரு தடவை ரெடி ஆகுவாங்க. என்ன ரெடி ஆகுறாங்க? இல்ல, எங்கட இமாம் தஜ்ஜால் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கு ஒரு தடவை எழும்பு, தூங்கினவங்க எழுப்பி நிற்பாங்க. அந்த அளவு அறிவோட வாழ்றாங்க. என்ன அறிவு? உலகத்துல தஜ்ஜால் எதிர்பார்த்து. ஆனா தஜ்ஜால பத்தி ஹதீஸ்ல தான் வந்திருக்கு, இது குர்ஆன்ல வந்தவுடைய. ஒரு முஸ்லிம் எவ்வாறு எதிர்பார்த்து வாழணும் சகோதரர்கள்? இதுக்குத்தான் என் பிள்ளை, என் மனைவி, என் குடும்பத்தை ரெடி ஆகும். இந்த 6 விடயம் நடக்க இருக்கு. அதான சொன்னேன், நாங்க மடையர்கள் அல்ல. முஸ்லிம் என்பவன் ஒரு விடயம் நடந்ததோட அவன் துவண்டு விட மாட்டான் ஒரு நாள். சகோதரர்களே, இந்த 6 விடயமும் நடந்தால் அடுத்த 6 விடயம் ரெடியா இருக்குது. என்ன? وَإِذَا النُّفُوسُ زُوِّجَتْ. 7வது விடயம் என்ன தெரியுமா? இப்ப எங்கட உயிர் எடுக்கப்பட்டுருமே உடம்புல இருந்து, எங்கட உடம்புல இருந்து உயிர் எடுக்கப்பட்டுரும். எங்கட உயிர் வேற இடத்துல இருக்கும், உடம்பு வேற இடத்துல இருக்கு. உயிர் இருக்குது உயிர்களோட, உடம்பு இருக்குது கபருக்குள்ள. அல்லாஹ் இந்த 6 நடந்ததோடு என்ன செய்வான் தெரியுமா? முழு உயிரையும் உடம்போடு சேர்ப்பான் அல்லாஹ். இத முஸ்லிம் மட்டும்தான் ஏற்றுக்கொள்வோம். மேலுள்ள 6 விடயத்தை இந்த விஞ்ஞானம் வந்ததால இன்றைக்கு ஏற்றுக்கொள்றான். இப்படியும் நடக்க இருக்குது. விஞ்ஞானத்தை படிச்சவங்க இந்த 6 விடயம் நடக்கிறது போலதான் விளங்குது, போக போக சூரியன், மலைகள் எல்லாம் நடக்கும் போலதான் விளங்குது. ஆனா திரும்ப எங்கட உடம்புக்கு உயிர் வாரத முஸ்லிம்களாகிய நாங்க மட்டும்தான் ஏற்றுக்கொள்றோம்.
சகோதரர்கள், இது ஏழாவது. وَإِذَا النُّفُوسُ زُوِّجَتْ. எட்டாவது وَإِذَا الْمَوْءُودَةُ سُئِلَتْ. அல்லாஹ் என்ன செய்வான்? உயிரோட புதைக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்குது. அந்த காலத்துல, ஜாஹிலியா காலத்துல பெண் பிள்ளைகளை உயிரோட புதைச்சிருவான். இது எல்லாத்தையும் அல்லாஹ் எழுப்பாட்டுவான். அல்லாஹ் கேட்பான், என்ன பாவத்துக்காக உன்ன உம்மா வாப்பா உன்ன கொலை செஞ்சார்? பிஐயி தம்பின் குதிலத். அடுத்தது சகோதரர்களே, எட்டாவது, ஒன்பதாவது وَإِذَا الصُّحُفُ نُشِرَتْ. எங்களுடைய ஏடுகள் எல்லாம் விரிக்கப்பட்டால், நாங்க 60 வருஷம் 70 வருடம் 80 வருடம் உலகத்துல வாழ்ந்தோமே, செய்த அனைத்துமே கையில தரப்படும். இது விரிக்கப்பட்டால் وَإِذَا الصُّحُفُ نُشِرَتْ وَإِذَا السَّمَاءُ كُشِطَتْ. வானம் கலட்டப்பட்டால், வானம் இல்லை, குஷிதத், வானம் கலட்டப்பட்டால் وَإِذَا السَّمَاءُ كُشِطَتْ. 11வது சகோதரர்களே وَإِذَا الْجَحِيمُ سُعِّرَتْ. நரகம் மூட்டப்பட்டால், நரகம் ரெடியா இருக்குது, மூட்ட அல்லாஹ் ரெடி ஆக்குவான். சுஇரத், நெருப்பு கொடுக்க வைப்பார். என் போடணுமே எல்லாரையும், மறுத்த எல்லாரையும் போடணுமே. 12வது وَإِذَا الْجَنَّةُ أُزْلِفَتْ. சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்டால், சொர்க்கத்தை அல்லாஹ் அலங்கரிப்பான். இந்த 12 விடயமும் நடந்தால் அல்லாஹ் பதில் சொல்லல. இந்த 12 விடயத்துக்கு முன்னாலேயும் அல்லாஹ் சொன்ன இதா 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 இதா. இந்த 12 விடயமும் நடந்தால் அலிமத் நஃப்சும் மா அஹ்தரத். அன்றைய தினம்தான் ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்ளுவார், நான் என்ன அமல் செய்தேன். அவ்வளவு. அல்லாஹ் இந்த ஒரு பதிலோட முடிச்சிட்டார். அன்றைக்கு விளங்கும் உங்களுக்கு எல்லாம். சொல்லுவாங்களே, கழுதையில பிரயாணம் செய்தோமா குதிரையில பிரயாணம் செய்தோமா, அன்றைக்கு விளங்கும். இந்த மார்க்கம் உள்ளவங்க, அந்த காலத்துல நபிமார்கள், இந்த காலத்துல உலமாக்கள் ஏன் கஷ்டப்படுறாங்க? ஏன் மார்க்கத்தை சொல்றாங்க? ஏன் மார்க்கத்தை சொல்றாங்க? என்ன இது தேவையா அவங்களுக்கு? மார்க்கத்தை ஏன் இந்த குர்ஆன் ஓதி காட்டுறாங்க? விளங்கும் இன்ஷா அல்லாஹ். இது யாருடைய தொழில் அல்ல. இதெல்லாம் சகோதரர்களே, சமூகத்தை பாதுகாக்கணும், புத்திசாலியான ஒரு சமூகம் உருவாக வேண்டும் என்றுதான் மார்க்கம் சொல்லப்படும். இந்த 12 சகோதரர்களே இன்னும் நடக்க இல்லை உலகத்தில். இந்த 12ஐயும் எதிர்பார்த்து வாழ்ந்து, இந்த 12 நடக்க போகுதுன்னா கையில் என்ன வேணும் சகோதரர்கள்? அமல் வேணும். வேறொன்றும் சரி வராது. பணம் சரி வராது, ஆட்சி இருந்து சரி வராது, காசு இருந்து சரி வராது, கூட்டாளிமார் இருந்து சரி வராது. எல்லாமே ஒரு நாளைக்கு தோத்து விடும். கையில அமல், அமல், குர்ஆன், ஹதீஸ். சகோதரர்களே, உலகத்துல ஒரு சின்ன ஒரு வெள்ளம் வந்துட்டு, சின்ன ஒரு காத்து அடிச்சுட்டு, நாங்க அதுக்கு பின்னால பயந்து கொண்டு அஞ்சி கொண்டு நாங்க போமாக இருந்தா, இந்த 12ஐ கண்டா நடுங்கிடுவோம். நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை சகோதரர்களே. இதற்கு தயார் என்ன? இந்த வாழ்க்கையில் எவ்வளவு அமல். அலிமத் நஃப்சும் மா அஹ்தரத். அல்லாஹ் சொல்றான், அன்றைக்கு விளங்கும் உங்களுக்கு எதை கொண்டு வந்திருக்கிறீங்க, எது இருக்கு சகோதரர்கள். சந்தோஷப்படுறோம், என்கிட்ட $1,00,000 இருக்குது, என்கிட்ட அந்த சொத்து இருக்குது, இந்த சொத்து இருக்குது, நாங்க சந்தோஷப்படுறோமா சகோதரர்களே? ஏன் சந்தோஷப்படுறோம்? இதை வச்சு என்ன செய்யலாம்? எங்களுக்கு சந்தோஷப்படணும். எதை வைத்து தெரியுமா சகோதரர்களே? நான் வாழ்க்கையில எனக்கு இப்ப 40 வயது, எனக்கு ஒரு தொழுகை இன்னும் வாழ்க்கையில தவறு, எனக்கு ஒரு தொழுகை இன்னும் வாழ்க்கையில தவறு இல்லை, சந்தோஷப்படும். எனக்கு இதுவரைக்கும் ஒரு நோம்பு, ஃபர்லான நோம்பு எனக்கு தவற இல்லை, சந்தோஷப்படும். நான் ஃபர்லான ஹஜ்ஜி செஞ்சிட்டேன், அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷப்படும். நான் வருஷம் ஜகாத் கொடுத்திருக்கிறேன், சந்தோஷப்படும். இதுதான் எங்கள்கிட்ட வரப்போகுது இன்ஷா அல்லாஹ். நான் நாளாந்தம் கொஞ்சம் குர்ஆன் ஓதுறேன், சந்தோஷப்படும். நான் வக்ஃப் செஞ்சிட்டேன், நல்லவைகள் செய்துட்டேன், சந்தோஷப்படும். கண்ணியமிக்க சகோதரர்களே, இது குர்ஆனுடைய வார்த்தை. இது சந்தேகப்பற்றாதீங்க.
இதெல்லாம் நடக்குமா? என்னன்னா அந்தந்த நிகழ்வு, உதாரணமா ஜப்பான்ல பூகம்பம் நடந்தது, அந்த நேரம் அவங்கள்ட்ட போய் கேட்கணும் இந்த பூகம்பம் எப்படி இருந்தது. சுனாமிய போய் கேட்கணும், அனுராதபுரம் மக்கள்கிட்ட சுனாமிய போய் கேட்டு சரி வராது. ஏன் அனுராதபுரத்துல சுனாமி வரலையே? அனுராதபுரத்துல போய் சுனாமி எப்படி இருந்ததுன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க அந்த எழுப்பினும் சாப்பிட்டோம் அவ்வளவு. சுனாமிய போய் கேட்கணும் என்ன தெரியுமா? காலில பென்தொட்டையில போய் கேட்கணும் சுனாமின்னா என்ன. சுனாமிய போய் கேட்கணும் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல சாய்ந்த மருதுல போய் கேட்கணும் சுனாமின்னா என்ன. கண்ணால கண்டவங்க சுனாமிய 78ஆம் ஆண்டுடைய சூறாவளிய போய் எங்க கேட்கணும்? கிழக்குலாம் கேட்கணும், அங்கதான் அடிச்சு சூறாவளி. தண்ணில அடிச்சுட்டு போனதை பத்தி கேட்கணும் யார்கிட்ட தெரியுமா? இந்த மௌத்தாய்ச்ச 7 பிள்ளைகளுடைய குடும்பத்திட்ட போய் கேட்கணும். மற்றவங்கள்ட்ட கேட்டு சரி வர. ஆனால் இந்த 12 விடயமும் ஒரு நாட்டுக்கு அல்ல, முழு உலகத்துக்கும் நடக்க போகுது சகோதரர்கள். முன்னெச்சரிக்கையாக அல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் சொல்லிட்டான், புத்திசாலிகள் விலை கொள். இன்னைக்கு வின்டர் வரப்போகுது, வெள்ளிக்கிழமை ஸ்னோ அடிக்க போகுது, எவ்வளவு ரெடி ஆகும்? நவம்பர்லே டயர் எல்லாம் மாத்தியா, சும்மா போ அவசியம் இல்லை, டயர் மாத்தோம், வாகனத்து டயரை மாத்திரும், வேற உடுப்ப மாத்தோடும். வின்டர் வரும், கூதல் பற்றப்படாது, காதலுக்கு போயிடப்படாது, எவ்வளவு பயம் நடக்குது. புதுசா கனடாவுக்கு வந்திருக்கீங்க, முதலாவது வின்டர் கூட கவனம். எவ்வளவு பயான் பண்றவங்க இருக்கிறாங்க இன்னைக்கு எங்களுக்கு. அவங்களுக்கு தெரியா வின்டரை பத்தி. வாகனத்துல டயரை மாத்துங்க, உடுப்ப மாத்துங்க, நல்ல விஷயம். ஒரு வின்டருக்கு இந்த நிலைமண்டா சகோதரர்களே, இந்த 12 விடயமும் நடக்க போகுதுன்றதை யார் சொல்லி தந்தது எங்களுக்கு தெரியாது. சூரத்து தக்வீர் தெரியாதே ஒருத்தருக்கும், தெரிஞ்சா தானே சொல்லித்தாரு. தெரிஞ்சா தானே சகோதரர்களே. இன்றைக்கு ஒரு நிகழ்வு நடந்தா காசு சேர்க்கிறோம், $10,000 $20,000 காசு சேர்த்து அனுப்புறோமா இல்லையா? பஞ்சம் கஷ்டம், அங்க யாரு காசு சேர்க்க? இந்த 12 நடந்தா யாரும் காசு சேர்க்கல. ஒவ்வொருத்தருடைய நிலைமை இது. சூரியன் இல்ல, நட்சத்திரம் இல்ல, மலைகள் இல்ல சகோதரர்களே, கடல் இல்ல, எல்லாமே அழிஞ்சிட்டு. இவ்வளவு பயங்கர ஒரு நிகழ்வைத்தான் இந்த சூரா இவருக்கு சொல்லி தருது. அல்லாஹ் சொல்றான், அலிமத் நஃப்ஸும் மா அஹ்தரத். மனிதனுக்கு எவ்வளவு சொன்னாலும் சந்தேகம், மனிதனுடைய ஒரு இயல்பு. அல்லாஹ் அதனாலதான் அந்த ஆயத்துக்கு பின்னால் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? ஃபலா உக்ஸிமு பில் குன்னஸ் அல் ஜவாரில் குன்னஸ் வல்லைலி இதா அஸ்அஸ் வஸ்ஸுப்ஹி இதா தனஃபஸ். அல்லாஹ் 4 சத்தியம் செய்றான். அல்லாஹ் 4 சத்தியம் என்ன? நாங்க நம்புறதுக்கு அல்லாஹ் சொல்றான், ஃபலா உக்ஸிமு பில் குன்னஸ், மறைந்திருக்கும் நட்சத்திரங்கள் மீது சத்தியம் செய்கின்றேன். அல் ஜவாரில் குன்னஸ் வல்லைலி இதா அஸ்அஸ், இரவின் மீது சத்தியம் செய்கிறேன். வஸ்ஸுப்ஹி இதா தனஃபஸ், காலையில் மூச்சு விடும் சுபஹ் மீது சத்தியம் செய்கிறேன். சத்தியம் செய்து சொல்றேன். அல்லாஹ் சொல்றார், இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம். இதுதான் சங்கையான தூதருடைய வார்த்தை. இதெல்லாம் கணக்கெடுக்காம என்ன அசர ஜும்மா ஓதினார் என்று கணக்கெடுக்காம போய்த்திராரு. கொஞ்சம் இந்த சூறாவை எடுங்க. சூரா தக்வீர் என்று குர்ஆனுக்கு இருக்கு, எடுத்து பாருங்க, சிந்திக்கணும் சகோதரர்களே. ஆகவே அல்லாஹ் இந்த முஸ்லிம் சமூகத்தை புத்திசாலியான சமூகமாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. எதிர்காலத்தில் நடக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் தயாராகக்கூடிய ஒரு சமூகமாக அல்லாஹ் எங்களை ஆக்கி வைப்பானாக. கடைசி காலங்கள் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அமல்கள் மூலம் தயாராகக்கூடிய சமூகமாக அல்லாஹ் எங்களை ஆக்குவாயாக. இந்த சூரா தக்வீரை படித்து எங்களுடைய ஈமான்களை உறுதிப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், அமல்களை சரியாக செய்யும் பாக்கியங்களை நசீபாக்குவாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர்ப்பிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் والصلاة والسلام على رسول الله
அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன